guys, welcome to the channel. இது உங்க gaming with UK. So இந்த வீடியோ வந்து நம்மளோட செகண்ட் அன்பாக்சிங் வீடியோ. ஸோ இந்த வீடியோல வந்து என்ன ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா வந்து எங்களுக்கு நாங்களே வந்து ஒரு கிஃப்ட் பண்ணிக்கிறோம் இந்த குவாரண்டைன்ல. ஸோ வீட்லயே இருந்து ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்த்தின்ற இதுக்காக வந்துட்டு நாங்களே வீட்ல இருந்ததுனால எங்களுக்கு நாங்களே கிஃப்ட் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம். ஸோ இது வந்து அமேசான்ல இருந்து வாங்கணும். இங்க பாத்தீங்கன்னா ஸ்டோரி பாக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அது கியூஆர் கோட்லாம் இருக்கு, ரீட் பண்ணி நீங்க படிச்சுக்கலாம். பட் அதுக்கெல்லாம் நம்மளுக்கு பொறுமை இல்லை. சரி, ஓகே, வாங்க நம்ம வந்து இப்போ எடுத்து பார்க்கலாம். ஸோ இதுல என்ன பொருள் இருக்குன்னு எனக்கு தெரியாது. பிகாஸ் என்னோட பிரதர் தான் வந்து இதை வாங்கினாரு. ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சாரு. என்னன்னா பார்ப்போமே. இது ரொம்ப டைட்டா போட்டு கொடுத்துருக்கானுங்க இவங்க. அது எப்படி பிரிக்கிறது? இன்னும் பயிற்சி வேண்டுமோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சரி, எப்படியாவது கிழிச்சு பார்ப்போம். அது இப்போ உண்மையிலேங்க இந்த பேக்கேஜ் வந்து ரொம்ப டஃப்பா தெரியுது எனக்கு. ஒருவேளை எனக்கு அப்படி தெரியுதா, இல்லை அவங்க அவ்வளோ இதுவா பேக் பண்ணி கொடுத்துருக்காங்களா எனக்கு தெரியல. ஸோ 2 ப்ராடக்ட்டுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு இப்படிதான் பார்ப்போமே. ஒரு வழியா திறந்துட்டேன். கையிலே பிச்சு எடுத்துட வேண்டியதான், வேற வழி இல்லை இந்த இதெல்லாம் நம்புறதுக்கு. லைட்டா கிளிக் விட்டா போதும். ஆமா. ஐயோ, இந்த சைடு வேற இருக்கு, இதை மறந்து போயிட்டேனே நானு. அடி ஒரு வழியா பிரிச்சிட்டாங்க. ஸோ உள்ள என்ன இருக்கு? JBL ஹெட்ஃபோன்ஸ். ஓகே, சூப்பர். நான் ரொம்ப நாளா பிசிக்கு ஒரு ஹெட்ஃபோன் நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ JBL பியூர் பாஸ் வேற லெவல் இருக்கு பார்த்துக்கே. இது ஒன்று இருக்கு கூட. ரெட் கலரு ஒன் பிளஸ் தான் ரெட் கலர்ல இருக்கும். இது என்னது இது? ஒன் பிளஸ் வயர்லெஸ் ஜி போர்டு. தகிட பரவாயில்ல. நான் ஒன் பிளஸ் வச்சுக்கிறதுக்கும் இந்த ஒன் பிளஸ் யூஸ் பண்றதுக்கும் நல்லா தான் இருக்கும். சரி, ஓகே. ஸோ இந்த கிஃப்ட் எங்க இருந்து வந்ததுன்றத பார்ப்போம். ஸோ இட்ஸ் GRS கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். லைக் ஃபார் GRS கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் கிவிங் அஸ் திஸ் கிஃப்ட். சொல்ல போனா இது எங்களுக்கு நாங்களே கொடுத்துக்கிறது தான், சும்மா போட்டு வரேன்னு போட்டது. ஸோ இது ரெண்டுத்த பத்தி தான் பார்க்க போறோம். அதுலேயும் மெயினாக அந்த JBL தான் நான் இப்போ அன்பாக்ஸ் பண்ணி காட்ட போறேன். பிகாஸ் Tune 700BTன்றது ஒரு நல்ல வெர்ஷன் ஆஃப் JBLன்னு சொல்லிட்டு நான் ரிவ்யூஸ் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அண்ட் வந்து ஒன் பிளஸ் வயர்லெஸ் இது எல்லாருக்கும் தெரியும் என்ன வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ண விட்டாலும். ஸோ நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு இதுலயும். பட் இதை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறது இல்லை, பிகாஸ் இட்ஸ் வந்து ரொம்ப ஓல்டு இது. ஸோ நிறைய பேர் அன்பாக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் வந்து 16 ஹவர்ஸ் நிற்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ ஈஸி பேர செம்மையா இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ நான் அதை டெஸ்ட் பண்ணிட்டு இந்த ரிவ்யூ வந்து வேற ஒரு வீடியோல சொல்றேன். ஸோ இப்போதைக்கு இதை அன்பாக்ஸ் பண்ண போறதா தூக்கி போட்டேன். ஸோ இப்போ நம்ம JBL வந்து பார்ப்போம். ஒரு ஃபுல் கவர்ல போட்டு பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல. டடேன். ஸோ இந்த பியூர் பாஸ் ஹெட்ஃபோன்ஸ். ஸோ இட்ஸ் வயர்லெஸ். ஆமாம், வயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸ். சிஸ்டம் கூட கனெக்ட் பண்ணலாம். அண்ட் இதோ ஒயிட் கலர்ல செமையா இருக்கு. ஆனா வந்து அழுக்காயிடுன்றது பயம் இருக்கு. பட் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. JBL ஹார்ட்மான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பேக்கேஜிங் டீடைல்ஸ்ல. இதுல வந்துட்டு நிறைய கலர்ஸ் இருக்கு. ஆக்சுவலி ப்ளூ அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட் 3 கலர்ஸ் இருக்கு டோட்டலா. ஸோ ஒயிட் தான் எங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க அப்படின்றது. அதுக்காக தான் இது வாங்கியிருக்காராம். ஒயிட் பர்சனலாக ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். பிகாஸ் நம்ம டெய்லி யூஸ் பண்ணா ஒரு 2 வருஷம் கழிச்சு ஒரு மாதிரி ஆயிடும். பட் இது பிளாக் அண்ட் ப்ளூனா வாங்கி நிற்கும். ஓகே, ஸோ ஹெட்ஃபோன்ஸ் வெளியே எடுத்தாச்சு. பாக்ஸ் தேவைப்படாது இனிமேல். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருக்காங்க குவிக் ஸ்டார்ட் கைட். ஐ தாட் இட் வாஸ் நோட் பேட் மாதிரி நினைச்சாரு. ஸோ நியூயர்க்குலாம் கொடுப்பாங்க இல்லையா, அதுன்னு நினைச்சேன். ஸோ அது ஓரமாக வச்சு இப்போ பார்ப்போம். அது இயர் கப்ஸ் இது பண்ணுறதுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க, பிளாஸ்டிக். சூப்பர். அண்ட் வந்து வேற என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. USB, நார்மல் USB தான், நோ டைப் சி அண்ட் ஆல். USB 2.0. அதுதான் கொடுத்துருக்காங்க. சாரி, ஃபிளாஷ் போட்டதால ரிஃப்ளெக்ஸ் அடிக்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் பார்த்து எடுக்கிறோம். அண்ட் இது வந்து ஆக்ஸ், அதாவது ஆக்ஸ் டு ஹெட்ஃபோன்ஸ்ல இருந்து வர கேபிள் டு ஆக்ஸ். இது ஆக்சுவலி ஹெட்ஃபோன்ஸ் போற கேபிள் பார்த்தீங்கன்னா சின்னதா இருக்காது. அது என்ன பின் கனெக்டர்னு சொல்லிட்டு தெரியல. இது வெளியே எடுப்போம். நல்லா இருக்கு. அந்த ஃபீலே வந்து நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. அது வந்து தொடும்போதே அந்த ஃபீல் நல்லா இருந்துச்சு. ஒரு ப்ரீமியம் பில்ட் மாதிரி தான் இருக்கு. பட் இருந்தாலும் பிளாஸ்டிக்ஸ் உடஞ்சிரும்ன்ற அந்த பயம் இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா LNR, லெஃப்ட் அண்ட் ரைட் காதில் எனக்கு வைக்க தெரியாதுன்னு தான் கொடுத்துருக்கானுங்க. நம்ம எப்படி வச்சாலும் பாட்டு கேட்கலாம், பிரச்சனை இல்லை.
அண்ட் வந்து இயர் கப்ஸ் ரொம்ப அழகாகவே டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க இதில். ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். ஸோ அழகாக ஹேண்டியாக இருக்கும், அழகாக பேக்கில் போட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த பேண்ட் வந்து ரொம்ப மேட் ஃபினிஷ்டாக இருக்குது, செமையாக இருக்குது தொட்டு பார்க்கறதுக்கு. அண்ட் வந்து ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் நீங்கள், அது மாதிரி கொடுத்துருக்கேன். எனக்கு யூஸ்வலாகவே வந்து ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸில் இருக்க பயம் என்னன்னா அந்த பேண்டோட குவாலிட்டி தான். ஸோ பேண்டோட குவாலிட்டி நிறைய ஹெட்ஃபோன்ஸ் நல்லா இருக்காது, ஸோ உடஞ்சிரும். பட் இது அப்படி கிடையாது, நல்லாவே இருக்கு. அண்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு, ஏன்னா அந்த குவாலிட்டி வந்து நல்லா இருக்கு. ஸோ ப்ரீமியமாக இருக்கு பார்க்கறதுக்கே, பிகாஸ் கொடுத்த காசுக்கு ஒர்த்தாக இருக்கணும் இல்லையா, அந்த அளவுக்கு இருக்குது அது. ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ இதோட ரிவ்யூஸ் வந்து நான் சொல்றேன். ஸோ யூஸ் பண்ணிட்டு நான் சொல்றேன். ஐ திங்க் இது ஏன்னா ரிவ்யூஸ் பார்த்து தான் வாங்கினேன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நல்லா தான் இருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன். அண்ட் நானும் வந்து சைட் பை சைட் ரிவ்யூஸ் படிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ எல்லாரும் வந்து சூப்பரா இருக்கு, ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இது அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இது கூடயே வந்து 700 பிடி என்சின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ நாய்ஸ் கேன்சலேஷனோட. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வெளியே போறீங்க அப்படின்னா வந்துட்டு ஸோ வெளில இருக்க நாய்ஸ் கேன்சல் பண்ணி வெறும்னே ஆடியோ, ஸோ பியூர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அது உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த டாக்குமெண்டேஷன்ஸ்குள்ள வருவோம். இது சும்மா ஒரு அட்டை கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது உள்ள பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் எடுத்து நோட் பேட் தான் நினைச்சேன். ஏன்னா பார்க்கறதுக்கு அப்படியே இருந்ததா, ஸோ நோட் பேடாக தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். பட் இது நோட் பேட் இல்லை போல, குவிக் ஸ்டார்ட் கைடு எழுதியிருக்காங்க. சரி நம்ம தான் என்னதான் எடுத்து பார்ப்போமே. ரொம்ப டைட்டாக கொடுத்துருக்காங்க, எல்லாமே பேக்கேஜிங் தான் டைட்டாக இருக்கு. ஸோ இது வந்து இந்த கோவிட் சுச்சுவேஷன், அதாவது லாக்டவுன் 4.0 சம்திங் எடுத்துட்டு வரும்போது இது எங்களுக்கு கொடுத்தாங்க. அதாவது அமேசான் டெலிவரி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாங்க. ஸோ அப்போ வாங்கின பொருள் இது. இதை பத்தி எவ்வளவு ஃபுல்லா போடுறாங்க. மல்டி பாயிண்ட் கனெக்ஷன், வயர் லிசனிங், பட்டன் கமாண்ட், சார்ஜிங், மேனுவல் பேரிங், பவர் அண்ட் கனெக்ட், வாட்ஸ் இந்த பாக்ஸ், லேப்டாப் யூஎஸ்ல படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலி அது மேல இருந்து வரணும். அது எல்இடி பிஹேவியர், ஸோ நிறைய இருக்கு. நான் வந்து இதை பாட்டும் கேட்டு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஆடியோஸ் ரெக்கார்ட் பண்ணி நான் போட்டேன். அண்ட் ஃபியூ அதர் டாக்குமெண்டேஷன். ஸோ அவ்வளோதான் காய்ஸ் இந்த வீடியோவில். இது ஒரு சின்ன குயிக் அன்பாக்சிங் தான். இதை யூஸ் பண்ணிட்டு இதோட ஃபுல் ஸ்பெக்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் வந்து நான் அடுத்து வர வீடியோவில் சொல்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ். ஸோ இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களோட கான்ட்ரிபியூஷனாக இது இருக்கட்டும். தேங்க்ஸ் காய்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சைனிங் ஆஃப் கேமிங் வித் யூகே.